இருக்கின்ற ஒன்றை எடுத்து இல்லாத இடத்தில் சேர்ப்பது தான் பல்லாங்குழி விளையாட்டு நமக்கு சொல்லித் தருவது. எவ்வளவு நுட்பம் பாருங்கள். இருக்கின்ற ஒன்றை எடுத்து இல்லாத இடத்தில் சேர்ப்பது பல்லாங்குழி நமக்கு கற்றுத்தரும் பாடம். இந்த ஊரினுடைய பசிப்பினியை போக்கக்கூடிய வகையில் உனக்கு செல்வமும் செழிப்பும் இருந்தாலும் கூட நீ ஒரு தங்க ஊசியை கூட விண்ணுலகத்திற்கு எடுத்து வர முடியாது. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஆன்மீகத்திற்கு எது தேவை என்று ஒரு பட்டியல் அண்மையில் பார்த்தேன். அன்பு, கருணை, ஈவு, இரக்கம், மனிதநேயம். எப்படி? அன்பு, கருணை, ஈவு, இரக்கம், மனிதநேயம். இந்த படிக்கட்டுகளில் பயணம் செய்தால் ஆன்மீக பேருந்தில் என்றும் நிலையான நிம்மதியான பயணத்தோடு எல்லை போய் அடையலாம் என்று அந்த கட்டுரை தொடங்குகிறது. இதுதான் இன்றைய ஆனந்த ஆரம்பத்தினுடைய அஸ்திவார அச்சாணி செய்தி. இப்படி நான் நினச்சி பார்க்குறேன். ஆன்மீகத்திற்கு எது தேவை? அந்த அன்பு, ஈவு, கருணையில் மனிதநேயம் அப்படிங்கிறாங்க. மனிதநேய மாமணி குருநானக் அப்படின்னு ஒரு பழைய செய்தித்தாளில் ஒரு ஆன்மீக மலரில் வந்த ஒரு கண்ணை அப்படியே குளிர்விக்கக்கூடிய கட்டுரை. அப்படியே வரிகள் முத்தாய் எழுதியிருந்தார். மா செந்தில்குமார் என்கின்ற பேராசிரியர் எங்கே பணியாற்றார்னா குருநானக் கல்லூரி, தமிழ்நாட்டினுடைய தலைநகர் சென்னையில் இருக்கக்கூடிய குருநானக் கல்லூரியினுடைய தமிழ்துறை பேராசிரியர் மா செந்தில்குமார் அவர்கள். ஏன் ஆதாரத்தோடு அப்படியே உங்களுக்கு பதிவு செய்கிறேன். குருநானக்கின் மனிதநேய மாமுனி குருநானக். இப்படி தொடங்குது கட்டுரை. பல்லாங்குழி இருக்குல்ல, அந்த பல்லாங்குழி விளையாடுறதை யாராவது பார்த்துருக்கோமோ? ஒரு காயினை எடுத்து காலியாக இருக்க குழியில் அப்படியே போட்டுக்கிட்டே வருவாங்க, வழித்து எடுத்து. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இருக்கின்ற ஒன்றை எடுத்து இல்லாத இடத்தில் சேர்ப்பது தான் பல்லாங்குழி விளையாட்டு நமக்கு சொல்லித் தருவது. எவ்வளவு நுட்பம் பாருங்கள். இருக்கின்ற ஒன்றை எடுத்து இல்லாத இடத்தில் சேர்ப்பது பல்லாங்குழி நமக்கு கற்றுத்தரும் பாடம். கால்பந்து பார்க்குறோம், ஊதுகுழல் பார்க்குறோம். ரெண்டுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. என்ன? கால்பந்துக்குள்ளேயும் காற்று இருக்குது, ஊதுகுழல்லையும் காற்று இருக்குது. ஆனால் ரெண்டுக்கும் ஒரு ஒற்றுமை காற்று, ரெண்டுக்கும் வேற்றுமை என்னன்னா, கால்பந்து காற்றை தான் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிறதுனால, பிளாடருக்குள்ளேயே வச்சுக்கிறதுனால 11 22 பேர்கிட்ட உதவாங்குது. அதே புல்லாங்குழல் தனக்கு வரக்கூடிய காற்றை துளைகளின் ஓட்டையின் வழியாக மெல்லிசையாக வெளியேற்றுவதால் பலரிடத்தில் பாராட்டு பெறுகிறது. என்ன நுட்பம் பாருங்க. ஒன்றை தனக்கென தேவைக்கு மீறி வைத்திருந்தால் பிற்காலத்தில் உதை வாங்குவான். தன் தேவைக்கு பிறகு பிறருக்கு ஈந்து கொடுத்து மகிழ்ந்தால் பிறரின் பாராட்டை பெறுவான் என்று தொடங்கிய அந்த கட்டுரையில் ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் ஒரு மிராசு. அந்த மிராசு கோடிகளில் புரளக்கூடிய ஆற்றலை பெற்றவர். எல்லா வசதிகளும் இருந்தாலும் வள்ளுவன் சொல்லுவான்ல, அன்பில்லார் எல்லாம் தமக்குரியார், அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. அன்பில்லாதவன் தான் உலகத்தில் எல்லாத்தையும் தனக்குன்பான். அன்புடையவர் தன் எலும்பை கூட ஈந்து கொடுத்து மகிழ்வான். இது குறள். இதை அப்படியே வச்சுங்க. இப்போ கிராமத்துக்குள்ளே போகிறோம், அந்த பெரிய மிராசு வீட்டுக்குள்ளே போகிறோம். நகை நட்டு தட்டு முட்டு சாமான் எல்லாம் இருக்குது, தேவைக்கு மீறி பணம் இருக்குது, சாப்பாடு இருக்குது, அறுசுவை வேலைக்காரன் எல்லாம் இருக்குது. ஆனால் சாப்பிட்ற கையால் காக்கா ஓட்ட மாட்டான். இந்த செய்தி குருநானக்கின் செவிக்கு போகுது. ஒரு நாள் இந்த செல்வந்தர் தன்னுடைய டாம்பீகத்தை, தன்னுடைய ஆடம்பரத்தை, தன்னுடைய ஆணவ மிகுந்த நெடிய செல்வத்தை ஊருக்கு பறைசாற்றுவதற்கு ஊருக்கே தெரிவது போல் குருநானக்கை தன் வீட்டு விருந்துக்கு அழைக்கின்றார். விருந்து முடிந்தது. இருவரும் விடைபெறுகின்ற நேரம் வந்தும் குருநானக் அமைதியாக இருந்தார். அந்த பண்ணையாருக்கு கர்வத்தின் உச்சிக்கு போனது. தன்னுடைய விருந்தும் தன்னுடைய உபசரிப்பும் தன்னுடைய
பட்டாடைகளும் பீதாம்பரங்களும். விடைபெறுவதற்கு முன்பு குருநானக் தன் சட்டையில் இருந்த ஒரு தங்க ஊசியை எடுத்து செல்வந்தர் கையில் கொடுத்து, இதை பத்திரப்படுத்தி வைத்து கொள்ளுங்கள். சொர்க்கத்தில் நீங்களும் நானும் சந்திக்கின்ற போது இந்த ஊசியை பெற்றுக்கொள்கின்றேன். அவன் புன்சிரிப்பு சிரித்தான். குருநானக், நீங்கள் பெரிய ஞானி, மகான், ஊரே உங்களை கொண்டாடுகின்றது துறவி என்று. ஆனால் உங்களிடத்தில் வேடிக்கை பார்த்தீர்களா? நான் எவ்வளவு வைத்திருந்தாலும், நீங்கள் தங்க ஊசியே கொடுத்தாலும், சொர்க்கத்தில் நாம் சந்திக்கின்ற போது எப்படி ஊசி எடுத்து வருவது? ஊசியை மண்ணில் தானே விட்டு விண்ணிற்கு வர வேண்டும். ஏன் இந்த செயல்? இப்போது குருநானக் சிரித்து கொண்டு சொன்னாராம், செல்வந்தரே, மிட்டா மிராசே, இந்த ஊரினுடைய பசிப்பினியை போக்கக்கூடிய வகையில் உனக்கு செல்வமும் செழிப்பும் இருந்தாலும் கூட நீ ஒரு தங்க ஊசியை கூட விண்ணுலகத்திற்கு எடுத்து வர முடியாது. அது தெரிந்தும் பிறருக்கு உதவாமல் இருக்கக்கூடிய நீ ஏன் இப்படி வாழ்கிறாய்? உன் அறியாமையை சுட்டிக்காட்டவே இந்த ஊசி. அன்போடு விடைபெறுகிறேன் என்றாராம். இப்போது செல்வந்தன் புரிந்து கொண்டான். பொன்னும் பொருளும் மண்ணும் மணியும் கொட்டி கடந்தாலும் ஒரு குண்டுமணி ஊசியை கூட நாம் விண்ணுலகத்திற்கு எடுத்து போவதல்ல. இருக்கின்ற போது இதயம் படைத்தவன் மனிதனல்ல. ஈர இதயத்திற்கு சொந்தக்கார ஈந்து கொடுத்தும் மனம் படைத்தவனே மனிதன். அதற்குள்தான் ஆனந்தம். அதுவே ஆரம்பம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.